வெல்கம் டு ஐ ஆம் அ கைடர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் எஸ்ஆர்ஜிடி ஃபிசிக்கல் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான டேட் வந்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வந்து ஒரு சில சேனல்ஸில் வந்து சொல்கிறாங்க. அதே நம்ம ஒரு சில பேர்கிட்ட வந்து கேட்டு விசாரித்து உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்டு விசாரித்து அதில் வந்து எப்படி என்ன டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த எஸ்ஆர்ஜிடி அப்டேட்டு அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்கான அப்டேட் வந்து கிடைக்கும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஏன் வந்து ரிசல்ட் வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் டைம்னால அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரீசன் வந்து எலெக்ஷன் டைம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 30ஆந்தேதி முடிஞ்சோடனே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாள் வந்து எக்ஸாம் நடந்துச்சு. ஏன்னா சில நார்த் சைடு உள்ள ஏரியாவில் வந்து சிஸ்டம் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 சம்திங் நினைக்கிறேன், சரியாக தெரியல, அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துச்சு. அதனாலே வந்து டிலே ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாமே எலெக்ஷன் டியூட்டிஸ் வந்து பார்ப்பாங்க. தேர்தல் வந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஜூன் 3ஆந்தேதி வந்து ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டு நான் சொல்கிறது நம்ம எஸ்எஸ்ஜிடி ரிசல்ட் கிடையாது. மோஸ்ட்லி வந்து ரிசல்ட்டு ஃபிசிக்கல் குவாலிஃபை ரிசல்ட் வந்து மே எண்டுனா இந்த லாஸ்ட்டில் கூட அடுத்து ஜூன் ஆர் இந்த 2 மாதம் ஸ்டார்டிங் அல்லது எண்டில் விட சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரிசல்ட் அதாவது ஃபிசிக்கல் ஷார்ட் லிஸ்ட் ரிசல்ட் வந்து விடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நான் கேட்டேன் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அவங்களும் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் ஃபிசிக்கல் வந்து நாங்கள் என்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜூன் 2nd வீக் ஆர் 3rd வீக் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி வந்துருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்டில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ரோ அந்த ஜூன் 2nd வீக் அந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸிமம் வந்து மே எண்டு லாஸ்ட்டில் இல்லைனா ஜூன் 1st வீக்கில் வந்து சான்சஸ் வர அதிகமாக இருக்குது. அதாவது ஜூன் 1st வீக்கில் இல்லைன்னா ஒரு 10 தேதிக்குள்ளே வந்து அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபிசிக்கல் என்றைக்கு நடக்கும் அப்படின்னா ஜூலை 1st வந்து ஸ்டார்ட் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா சொன்னால் இவங்களுக்கு வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் வந்து, ஏன்னா சிஆர்பிஎஃப் அவங்க வந்து குரூப் சென்டர் ஆவடியில் தான் இருக்குது, அங்கே தான் நடத்த போகிறாங்க. ஆனால் உங்களுக்கான இது வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிடும் ஜூன் 3ஆந்தேதி, அப்புறம் வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எஸ்ஆர்ஜிடி கான்ஸ்டபிளுக்கு 2023 பேஜுக்கான செலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஃபிசிக்கல் வந்து 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்துக்குள்ள வந்து ஓடணும். கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 1100 மீட்டர் வந்து 8.5 நிமிஷமாக என்னன்னு கரெக்டாக தெரில, அதுக்குள்ளே வந்து ஓடுற மாதிரி வந்து ப்ராக்டிஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னுமே நீங்கள் ஓடலைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த இதில் வந்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சு நம்மளுடைய சேனலில் வந்து எப்படி வந்து ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய சேனல் எஸ்ஆர்ஜிடி சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்டில் வேலை கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பேன். ஏன்னா வந்து நானும் ஒரு 2-3 டைம் வந்து எஸ்ஆர்ஜிடி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து தெரியும். இதை எப்படி சொல்கிறேன்னா போன வருஷம் எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறேன். இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போது, உங்களுக்கே தெரியும். எஸ்ஆர்ஜிடி இது பண்ணுறாங்க. சப்போஸ் இதில் யாரும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஜிடி வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆகஸ்ட் மாதம் வருது, அதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரிசல்ட் வந்த நிமிஷமே நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃபிசிக்கல் இப்போ வந்து சிஆர்பிஎஃப் வந்து டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து பாஸ் ஆகிருப்பாங்க. இப்போ எஸ்ஆர்ஜிடியில் பாஸ் ஆகிருக்கவங்க அதுலேயும் வந்து பாஸ் ஆகிருப்பாங்க. மோஸ்ட்லி ட்ரேட்ஸ்மேன்னாலும் உங்களுக்கு எஸ்ஆர்ஜினாலும் சேலரியை பொறுத்தளவில் வந்து காமனாக தான் இருக்குது. ஏன்னா சிஆர்பிஎஃப்பில் வந்து மொத்தம் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் 6ல் வந்து 3 ஃபோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 35 வந்து கையில் வந்து கொடுப்பாங்க ட்ரைனிங்லேயே. ட்ரேட்ஸ்மேனுக்கும் வந்து அதே தான். ஏன்னா சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனாலும் அதே தான். நீங்கள் ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபிசிக்கலும் முடிங்க, மெடிக்கல் முடிங்க. ஏன்னா வந்து சப்போஸ் எதுலேயும் ஒரு கை நழுவி போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். சப்போஸ் நான் எஸ்எஸ்ஜிடி பாஸ் ஆகிட்டேன் இதிலே போயிடுவேன் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நீங்கள் சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் அந்த இதில் வந்து அட்டன் பண்ணிங்க, டிரைவர் ட்ரேட் அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் எதில் உங்களுக்கு வந்து எது சூஸபிள் எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஃபிசிக்கல் வந்து நல்லா பண்ணுங்கள். ஏன்னா நல்ல ஒரு இது தான். மே மாதம் இப்போ போட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்து வெயில்னால வந்து தாக்கத்தின் காரணமாக ஓட முடியாது. இப்போ வந்து மழை கொஞ்சம் ஓரளவு நான் வேறையனால நார்மலாக உங்களுக்கு வந்து இந்த ஓடக்கூடிய அந்த இது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஃபிசிக்கல் வந்து கிட்டத்தட்ட 26 நிமிஷம் அந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து, ஏன்னா லாங் ரன்னிங் ஓடணும் அதிகமாக. இதுக்கு வந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஓடினா தான் உங்களுக்கு வந்து ஸ்டெமினா இருக்கும். லாங் ஸ்டெப் நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா இது பண்ணுறீங்களோ
அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கிளியராக இருக்கும். இப்போ வந்து எலெக்ஷன் டியூட்டி வந்து ஜூன் 3 எலெக்ஷன் டேட் முடியறனால ஒரு 10 வந்து எல்லாம் ரிலீஃப் ஆகி 10 எல்லாமே அவங்கவுங்க சென்டருக்கு வந்து போயிடுவாங்க அப்படின்னு வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னாப்புல. அந்த மாதிரி டியூட்டி முடிஞ்சோம் நாங்கள் வந்து 8 கிளம்பி அவங்கவுங்க சென்டருக்கு வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டதில் வந்து சொன்னாப்புல. அதை வச்சு தான் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரேஸ்மெண்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜூலையில் வந்து ஸ்டார்ட் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பான முறையில் ஜூலையில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும். இல்லை ஜூன் எண்டில் உங்களுக்கு ரிசல்ட் விட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸில் வந்து ஃபிசிக்கல் கண்டிப்பான முறையில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சிஆர்பிஎஃப்பில் தான் உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி இருக்கும் ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ரூட் எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் எந்த ஏரியாவுக்கு எப்படி போகணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சிவகங்கையில் 2 பிளேஸ் இருக்குது. சென்னையை பொறுத்தளவில் ஒரு பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை குரூப் சென்டர் ஆவடி தான். இது மதுரை பொறுத்தளவு 2 சென்டரில் ஏதாவது ஒன்று தான் போகிறோம். ஒன்று வந்து பட்டாலியன் இருக்குது, ஒன்று ட்ரைனிங் ரெக்ரூட் சென்டர், அதாவது ட்ரைனிங் சென்டர் 2 இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.